வணக்கமோ நமச்சிவாய. இன்னைக்கு கதை கேளு. என்ன கதை பார்க்கலாமா? ஒரு துறவி ஆசிரமம் நடத்திட்டு இருந்தார். அந்த ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் அவர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆசிரமத்தில் ஒரு பொருள் காணாமல் போயிடுது. அந்த காணாமல் போன பொருளை எடுத்தது யார் அப்படின்னு சீடர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, போய் துறவிக்கிட்ட சொன்னாங்க, ஐயா இன்னாதான் அதை எடுத்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் துறவி அதை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டார். சரி, ஏன் இவர் இப்படி இருக்காரு தெரியலையே, விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே இன்னொன்று திருடு போச்சு. அப்போவும் அவன் தான் திருடினான் அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டோன்னே சீடர்கள்லாம் திருப்பி திருப்பி சேர்ந்து போய், ஐயா இந்த முறையும் அவன் தான் திருடினான், நாங்கள் எல்லாருமே அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவர் எதுவுமே சொல்லலை, கேட்ட மாதிரியே தெரியல. என்னடா இது. சரி, மூணாவது வாட்டியா அதே ஆசிரமத்தில் ஒரு பொருள் காணாமல் போச்சு. அப்போது இவங்கெல்லாம் தீர்மானத்துக்கு வந்தாங்க, இவன் தான் திருடினான்னு சொன்னால் அவர் ஐயா எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்லை. ஆனால் நம்மெல்லாம் ஒரு லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுவோம், எழுதி கொடுப்போம்னு சொல்லி அதில் எழுதிட்டு எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. என்னன்னா, திருடினது அவன் தான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அதனால் நாங்கள் எல்லாருமே இந்த ஆசிரமத்துக்கு போகிறோம். ஏன்னா நீங்கள் நல்லது சொல்லி தரீங்க தான் நாங்கள் இங்கே இருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி அவன் திருடனாக இருந்தால் அவனை வெளியேற்றாமல் இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் எல்லோரும் உங்களை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டோம், அவனை நீங்கள் கண்டிக்கலைன்னா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் லெட்டர் கொடுத்தாங்கப்பா. அவர் படித்து பார்த்தார். படித்து பார்த்தோன்னே, சரி நீங்கள்லாம் எல்லாமே தெரிந்தவர்கள், எல்லாமே தெரிந்தவர்கள், உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. இவ்வளோ தெரிந்த நீங்கள் வெளியில் போனால் கூட இதுக்கும் மேலே வாழ்க்கையில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ என்னென்ன படிக்கணுமோ அதை படிச்சுப்பீங்க. இதை விட சொல்லித்தர நல்ல இடங்கள்லாம் இருக்குது, போய் சேர்றதாங்க சேர்ந்துக்கோங்க. ஆனால் இங்கே திருடுறான்னு சொல்கிறீங்கல்ல, அவன் ஒன்றும் அறியாதவன், நல்லது கெட்டது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனை இங்கேயே அனுப்பிச்சிட்டா அவனுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நான் அவனை இங்கேயே நிற்க வச்சுருக்கேன். அவன் தெரிஞ்சுப்பான் ஒரு நாள், அப்போ அவனை வெளியில் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இத்தனை நாள் திருடினா இல்லையா, அவன் கண்ணில் தண்ணியாக வந்தது. ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சோம், இருந்தாலும் நம்மளுடைய இவர் குரு நம்மளை மன்னிச்சிருக்காரே சொல்லிட்டு அவர் காலில் போய் விழுந்தா, இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அதனால் நாம் திரும்ப திரும்ப தவறு செய்தாலும் பெரியவங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். இந்த கதை நல்லா இருக்கா? வணக்கம்.